அடுத்து மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது? பிரயாணம் அதிகரிக்கும். ஏனென்றால் 3-12க்குரியவன் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த குரு பகவான் பிரயாணங்கள் அதிகரிக்கும். குரு பகவான் பார்வையினால் உங்களுடைய உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெறும். திருமண முயற்சிகள் கைகூடும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். திருமண வயதில் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தேறும். அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை வேலையில் கவனம் தேவை. ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வர போகிறார். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 8இல் குரு வரும் பொழுது தேவையில்லாத திடீரென்று உங்களுக்கு பணி மாற்றமோ திடீரென்று ஒரு விரும்பத்தகாத வேலையோ உங்கள் தலையில் சுமத்தப்படலாம். அந்த சமயத்தில் வேலையில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை சுப செலவுகள் உண்டு. ஆனால் அதற்கு ஏற்ற வரவும் வரும். வரவும் செலவும் சரியாக இருக்கும். வீடு வாகன மாற்றங்கள் நிகழும். 26/5/2026 முதல் 20/10/2026 வரையான காலத்தில் முயற்சி தடை நீங்கி காரிய சித்தியாகும். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சிக்கு சிறிது முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மே மாசத்தில் இருந்து அக்டோபர் மாதம் வரை குரு பார்வை பெறுவதால் முயற்சி தடை நீங்கி வெற்றிக்கான தடை நீங்கி காரிய சித்தியாகும். பிள்ளைகள் தாய் தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய உடல் நலனில் கவனம் தேவை. ஏனென்றால் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறது. தாய் தந்தையர்களுடைய நலனிலும் கவனம் தேவை. சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறது. நவம்பர் 13க்கு மேல் புதியவர் தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடத்திற்கு கேது பகவான் வரப்போகிறார். கூடா நட்பு கேடாய் முடியும். அதனால நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் புதியவர்கள் யாராவது அறிமுகமானால் நன்றாக தீர ஆலோசித்து அதன் பின்னர் தான் அவர்களுடன் தொழில் சம்பந்தமான உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை நலனில் கவனம் தேவை. நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை நலனில் கவனம் தேவை. ஏனென்றால் கேது பகவான் அந்த இடத்திற்கு வருகிறார். 7ஆம் பாவத்திற்கு வருகிறார். நாம் சொல்வதெல்லாம் அன்பர்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடியது. நல்ல பலன்களை மட்டும் சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் சொல்லாம விடுறது நல்ல பழக்கம் கிடையாது. அதனால என்னென்ன நிகழ்வுகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்கிறேன். ஆன்மீக சிந்தனை அந்த காலத்தில் மேலோங்கும். ஆன்மீக பயணங்கள் எல்லாம் செய்வீர்கள் நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல.